மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சும்மா ஒரு முழுசாக எப்படி எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் எல்லாருக்கும் வணக்கம். என்எஸ் விலாக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து இப்போ ஒரு முயற்சி தான் எடுத்தேன். சேலம், நாங்கள் வந்து சேலம் இருக்கிறது சேலம். நீங்கள் வாங்க, சேலம் வந்தால் வாங்க. உங்களுக்கு சேலத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலும் நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள், வந்து நான் செய்கிறேன். சேலத்தில் வந்து பாத்திரம், துணிமணிங்க எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும். காய்கறியிலேருந்து எல்லாமே. சேலத்தில் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. சேலத்தில் வந்து நிறைய கோவில் இருக்குது. ஈஸ்வரர் கோயில், அங்காளம்மன் கோயில். சேலம் ராஜகணபதி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி சேலம் வர்ற ஒவ்வொரு வண்டியுமே வந்து வெண்ணங்குடி முனியப்பர் கோயில்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் அவங்க வந்து பூஜை போட்டு தான் எல்லாமே போவாங்க. வெண்ணங்குடி முனியப்பர் சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது. சேலம் வர்ற அத்தனை வண்டியுமே இது தான் பண்ணுவாங்க. எங்கள் வீடு ஓட்டு வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நான் வந்து சின்ன வயசில் கீழே விழுந்துட்டேன். அதனால தான் எப்படி இருக்குது. நீங்கள் சேலம் வந்தால் வாங்க. ஐயப்பன் கோயில் 2 3 இருக்குது. குரங்குச்சாவடியில் ஒன்று இருக்குது. அப்புறம் அதே மாதிரி குரங்குச்சாவடியில் ஒன்று இருக்குது. இதில் ஒன்று இருக்குது, முள்ளுவாடி கேட்டுக்கிட்ட ஒன்று இருக்குது. அதே மாதிரி ட்ரெயின் எல்லாம் நிறைய நல்லா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லாம் இங்கே வராத ட்ரெயினே இல்லை. ரொம்ப நல்லா எல்லாமே சுத்தமாக நல்லா இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்குது, புது பஸ் ஸ்டாண்டு இருக்குது. சேலத்தில் வந்து கோல்டன் ஹவுஸு, கல்யாண் சில்க்ஸு, பாத்திரங்கள்லாம் ரொம்ப ரேட்டு. மளிகை ஜாமான்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாப்பேட்டையில் மளிகை ஜாமான், துணிக்கடைங்க, கல்யாண் சில்க்ஸ், சென்னை சில்க்ஸு எல்லாமே இருக்கும். என்ன கோயம்புத்தூர் உங்களுக்கு சென்னையில் கிடைக்கிற டிசைன்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அங்கெல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எளம்பிள்ளைன்னு இருக்குது. சேரீக்கு ரொம்ப பேர் போனது ராசிபுரம், எளம்பிள்ளை. அங்கெல்லாம் வந்து இது சேரீ, துணிமணி எல்லாமே அங்கெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். சொந்தமாக தறி போட்டு துண்டுங்கள்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். துண்டுங்க, அது ஹோல்சேல் கடை. இங்கெல்லாம் சேலத்தில் ஹோல்சேல், ரீட்டைல் எல்லாமே கிடைக்கும். சேலத்தில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப, இப்போ கோயம்புத்தூர்லலாம் நிறையா சம்பாதிச்சா தான் வாழ முடியுங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் சேலத்தில் அந்த மாதிரி இல்லை. கம்மியாக இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை நடத்தலாம். ஒரு 5000 ரூபா வீட்டு வாடகை, 5000 ரூபா வரும். அதற்கு பிறகு அப்புறம் சாப்பாடு செலவு, கேஸு, சிலிண்ட்ரு, பால் எல்லாமே. பசும்பால் நல்லா கிடைக்கும். பசும்பாலுக்கு இது பாக்கெட் பால் எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்கும். காய்கறி எல்லாம் ரொம்ப உங்களுக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். காய்கறி, மளிகை ஜாமான், செவ்வாப்பேட்டை ஃபுல்லாக மளிகை ஜாமான். அதே மாதிரி பாத்திரம், சேலம் ஸ்டீலுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இது. இங்கேருந்து இங்கேருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் பாத்திரம் எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதுதான் சேலம். உங்களுக்கு கோயம்புத்தூர், சென்னையில் ரொம்ப, ஏன்னா அதெல்லாம் தொழில் நகரம், ரொம்ப ஹை ஸ்பீடில் இருப்பாங்க. நிறைய ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்குது. இப்போ சேலத்துலேயே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு முன்னெல்லாம் இருக்காது. இப்போ வந்து சேலத்தில் வந்து டிராஃபிக் ஜாம் அது இதுன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் எல்லாமே ஒன்றும் பயமெல்லாம் இல்லை. திருட்டு பயமோ எதுவுமோ அந்த மாதிரி ஒரு பயமெல்லாம் உங்களுக்கு சேலத்தில் இல்லை. சேலத்தை பற்றி அப்புறம் 1000 அந்த லிங்கம், 1000 லிங்கம்னு விநாயகா மிஷின்ஸ்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்குது. தமிழ்நாட்டில் என்ஜினியர் காலேஜ், இந்தியாவிலேயே என்ஜினியர் காலேஜ் அதிகம் இருக்கிறது தமிழகத்தில் தான் அதிக என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லாமே சேர்ந்துக்கலாம், நல்லா படிக்கலாம். ஹாஸ்டல் இருக்குது, சட்டக்கல்லூரி, லா காலேஜ் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, லேடிஸுக்கு, ஜென்ஸுக்கு எல்லாமே வந்து ஹாஸ்டல் வசதி இருக்குது. ஹாஸ்டலு பிள்ளைங்க தங்கி, அதெல்லாம் எந்த பயமுமே சேலத்தில் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி திருட்டு பயமோ ஒரு பசங்களோட இதுவோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு போனோன்னா எந்த பயமுமே இல்லை. நாங்கள் வந்து சேலம் ஒன்றில் தான் இருக்கோம். ராஜகணபதி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க வாக்கப் டிஸ்டன்ஸு. ஈஸ்வரர் கோயிலுக்கும் இதுவும் பக்கம் எங்கள் வீடு. ராஜகணபதி கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறோம். அந்த கோப்டெக்ஸு, தங்க நகை கடை, செல்வ மாளிகை, சொர்ண மகால், ஏவிஆர், எல்லாமே நல்ல பெரிய பெரிய கடைங்க இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏவிஆர் சொர்ண மகால், ஏவிஆர் தனி, கல்யாண் சில்க்ஸ் இருக்குது, ஜிஆர்டி இருக்குது. ஜிஆர்டியில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அதிகமாக வைரம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைரம் நல்லாயிருக்கும். கல்யாண் சில்க்ஸு, அப்புறம் நிறைய இருக்குது. கல்யாணி ஜுவல்லர்ஸு, அதே மாதிரி புத்தக கண்காட்சி போடுவாங்க, அடிக்கடி போடுவாங்க. சேலத்தை பற்றி உங்களுக்கு எந்த பயமுமே இல்லை. வாங்க, உங்களுக்கு சேலத்தில் ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் சொல்லுங்கள். எல்லாம் ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். எந்த ஒரு இதுவுமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். வாங்க. ஏற்காடு இருக்குது, மெயினாக ஏற்காடு இருக்குது. ஏற்காடில் வந்து ஜில்லுன்னு அதெல்லாம் நல்லாயிருக்கும். ரூம் ரேட்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, சேலம் வாங்க. சாரி, இதாகிடுச்சு. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து மாசினோட மகாங்காலம் கோயில் எல்லாம் சிவன் ராத்திரி வரப்போகுது. ரொம்ப சிறப்பாக எல்லாம் வருகின்ற அமாவாசை வியாழக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இதாக இருக்கும். உங்களுக்கு தியேட்டர்ஸ்லாம் முன்னே நிறைய ஓடும். சென்னைக்கு அடுத்தது சேலம் தான் தியேட்டர்ஸு, படங்கள் எல்லாம் ஓடும். இப்போ அவ்வளவா யாரும் தியேட்டருக்கு போகிறதில்ல. முன்னெல்லாம் செகண்ட் ஷோவே சாதாரணமாக பார்த்துட்டு சாதாரணமாக வருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது. பூ மார்க்கெட்டு, ரொம்ப பெரிய பூ மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ஹோட்டல்ஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹோட்டல்ஸு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். பரோட்டா எங்கே திரும்பினாலும் பரோட்டா மட்டன் குழம்பு கடை தான்